ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்பந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கட்டும், அதுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் வரையணும் அதுக்கான வீடியோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வீடியோ, பியூர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் மட்டுமே நம்ம வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிக்கிட்டு மினிமம் ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் அதாவது பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு நீங்கள் டேரெக்டாக ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனை படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டர், ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெலகிராம் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தமிழ், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, அதில் யாரும் நம்பி ஏமாற வேணாம். நம்மளுடைய சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன், பியூர் பாயிண்ட், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலாக இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 5-6 மாதமாக வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் எடுத்தாலுமே உங்களுக்கு ப்ரோக்கரேஜின்னு ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டை தாண்டி நீங்கள் ப்ரோக்கரேஜ் கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கம்மியான ப்ரோக்கரேஜை நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக அவ்வளோ தான் வந்து அலைஸ் ப்ளூ, ஓகேங்களா? ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ தமிழ் சப்போர்ட்டு இதில் தராங்க, முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரோக்கரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து 15 ரூபா தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து 15 ரூபா எடுக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் அந்த நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ தமிழ் சப்போர்ட்டு கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் அவங்களே ஆக்டிவேட் பண்ணி தந்துடுவாங்க. ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அப்படியே டச் பண்ணி தான் வரும் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய 15 மினிட் 10 மணி வரையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 15 மினிட் கேண்டில் வந்து பிரேக் அவுட்டே பண்ணல, ஓகேங்களா? அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒரு ரெசிஸ்டன் லெவலான 22,288 போய் எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுமே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 11.25 மேலே தான், ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டண்டான 22,355 லெவலில் போய் எக்ஸாக்டாக போய் ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு எகைன் வந்து ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கு. ஸோ இப்போ பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு வந்து இப்போ நிற்கிது. இப்போ நாளைக்கு இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எகைன் வந்து 22,355 மேலே போனால் தான் அடுத்தது 22,400 ரெசிஸ்டன் நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ 22,400 மேலே போணுச்சு அப்படின்னா 22,500 டு 22,545 அடுத்த ரெசிஸ்டன். ஸோ 22,578 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன். ஸோ இப்போ இன்கேஸ் 22,355 மேலே டச் பண்ணிட்டு திருப்பி கீழே வருது அப்படின்னா இந்த லோ, ஓகேங்களா, 22,288 ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,200 ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபர்தர் வீக்காக வருது அப்படின்னா 22,100 22,020. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் நிஃப்டிக்கு, ஓகேங்களா? ஓப்பன் அண்ட் டஸ்மே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,300 வந்து ரெசிஸ்டன்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அது பார்த்துங்க 22,300 வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வருது அப்படின்னா 22,200 ஒரு சப்போர்ட் ஏரியா, ஓகேங்களா? ஸோ 22,288 கீழே வந்துருச்சுன்னா 22,212 ஒரு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 22,200 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே, பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பீரி இன்னைக்கு எப்படி இருந்தது, நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படிலாம் ஒர்க் ஆயிருந்தது அப்படின்றதையும் பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பாருங்கள். இந்த இடம் கோல்டன் ரேஷியோ லெவல் சொல்லியிருந்தேன். எவ்வளோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட் நல்ல ஒரு ஃபால், அது எது வரையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்க. நம்மளோட கோல்டன் ரேஷியோ லெவல் முக்கியமான லெவல்னு சொல்லுவோம் 47,879 இல்லை எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்து நிற்கிது, ஓகேங்களா? இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெசிஸ்டன் 48,222, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த டிராயிங்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணிப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்,
ஓகேங்களா. ஸோ இந்த 15 மினிட்ல உங்களுக்கு டைம் ஃப்ரேமில் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எக்ஸாக்டாக வந்து என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நாளைக்கு வந்து மேலே போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, இது ட்ரெண்ட் லைன் எங்கே வந்தாலும் வந்து டச் ஆகட்டும், இது வந்து ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும். அதேமாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் 47,881. ஸோ அதுக்கும் கீழே ஃபர்தராக வருது அப்படின்னா நல்ல ஒரு வீக் பாயிண்ட் வரும். அது எதுனா இந்த ஸ்விங் லோ 47,739 டு 47,635. இது ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்த வந்து நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ இதுக்கப்புறம் வந்து வருது அப்படின்னா நல்ல ஒரு ஃபர்தராக ஒரு வீக் பாயிண்ட் 47,300 வரலையும் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு டபுள் பாட்டத்துக்கு ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னா இந்த இடம் 48,222க்கு மேலே போனால் தான் நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா, அதனால் பார்த்துங்க. அடுத்து ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பண்ண மாதிரியே தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு, ஒரு கன்சல்டேஷன் தான். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து காலையிலே பாருங்கள் 10 மணிக்கெல்லாம் ட்ரேட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துக்குள்ளேயே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது, கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட டே லோ. ஓகேங்களா, 21,397, அதாவது 21,400 கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடம். ஓகேங்களா, 21,400 இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,250ன்றது நான் உங்களுக்கு வந்து நேத்தியே சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ 21,400 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுதான்னு பாருங்கள். பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா இதை வந்து நம்ம டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து நம்மளுக்கு நாளைக்கு டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணால் எகைன் வந்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்த வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ நாளைக்கு வந்து 21,400 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,250ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுமாதிரி ரெசிஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா 21,400லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதுன்னா 21,500 டு 21,587ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஃபின் நிஃப்டிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு கோல்டன் ரேஷியோ லெவலில் ரிஜெக்ஷன். ஓகேங்களா, ஸோ கோல்டன் ரேஷியோ லெவலில் இன்றைக்கி சூப்பராக என்ன பண்ணுங்க 15 மினிட் கேண்டில் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே ஓப்பன் ஆனாலும் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டு இதுக்குள்ளேயே இந்த இடத்துல பாருங்கள் 10,850க்கும் 10,760க்கும் இடைப்பட்டத்தில் என்ன பண்ணியிருக்கு, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்குள்ளேயே ஃபஸ்ட்டு 15 மினிட் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் ஓவர்பி ஸ்ட்ராட்டஜி படி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அது எத்தனை மணிக்கு நடந்திருக்கு பாருங்கள், 11:45. ஸோ நிஃப்டியுமே 11:45 தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ நாளைக்கு இதே மாதிரி நிஃப்டி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கால் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எப்படி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பாருங்க, மிட் கேப் நிஃப்டி இந்த இடத்துல வந்து 11:45 வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. எகைன் வந்து நம்மளோட ரெசிஸ்டன் லெவலு. இப்போ நாளைக்கு வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் பார்த்தீங்கன்னா 10,960க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 11,000ன்றது ரெசிஸ்டன்ட். 11,000க்கு மேலே போகுது அப்படின்னா 11,088ன்றது ஒரு குறிசலாக ஒரு சடனாக வரக்கூடிய இமிடியேட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து மேலே போனால் தான் 11,157ன்றது ரெசிஸ்டன்ட், அடுத்த ரெசிஸ்டன்ட். அதேமாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் 10,920க்கு கீழே வருதுன்னா 10,850ன்றது ஒரு சப்போர்ட்டு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 10,760ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு. 10,667ன்றது அடுத்த சப்போர்ட்டு, ஒரு மேஜர் சப்போர்ட்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த 10,760க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு வீக் ஆகும் மிட் கேப் நிஃப்டி. ஸோ இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து இன்னையோட டே ஹைக்கு மேலே போயிடுச்சு 10,960க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 11,000ன்றது இமிடியேட் ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 11,088ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ப்ரோக்கரேஜ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அலைஸ் ப்ளூ ஓப்பன் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் லிங்க்கு. ஸோ அது ஓப்பன் பண்ணிக்கிங்க விருப்பம் இருக்கிறவங்க. ஓகேங்களா, தேங்க்யூ நம்பா.